Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக்க எம்எல்ஏக்களை சென்னையில் தங்க வைக்க ஏற்பாடு. மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தாவேக்க எம்எல்ஏக்களை தங்க வைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி ஆட்சி அமைய தாமதமாகலாம் என்பதால் தமிழக வெற்றி கழகம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில தாவேக்க எம்எல்ஏக்களை தங்க வைக்க திட்டமிடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது, என்ன விவரம்? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை மற்ற கட்சிகள் மூலமாக ஆதரவு கோர இருக்கிறாங்க. இந்த வாரத்திற்குள்ள அவர் முதலமைச்சராக பொறுப்பதற்கான ஏற்பாடு பணிகளை கட்சியின் சார்பாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக சென்னை மாமல்லபுரம் பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் அவர்களுக்காக அறைகள் என்பது புக் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அங்குதான் தங்க வேண்டும், அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது போன்ற எந்த ஒரு விதிமுறைகளும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. சென்னையில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு உறவினர்கள் வீட்டிலேயே தங்குவதற்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட வீடு இல்லாத நபர்கள் வேறு வேறு இடங்களில் தங்குவதற்கு பதிலாக ஒரே இடத்துல தங்குவதற்கான ஏற்பாடுகள் மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு தாழ்விடுவார்களோ என்ற முறையில் அனைவரையும் பாதுகாக்க வைக்க வேண்டும் என்ற வகையில இந்த திட்டம் எதுவும் செயல்படவில்லை என்றும் அவர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கு வந்திருப்பதன் காரணமாகவும் அதே போன்று சென்னையில 2-3 நாட்கள் தொடர்ந்து தங்க வேண்டிய சூழல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதன் காரணமாக கட்சியின் சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கட்சியின் தரப்பிலும் இதை உறுதி செய்திருக்கிறார்கள். விக்னேஷ், அதனால் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஏதேனும் விவாதிக்கப்பட்டாங்களா? எம்எல்ஏ கூட்டம் தொடங்கிடுச்சா? அது குறித்த விவரம் இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை தொடங்கவில்லை. இருப்பினும் கூட முதல்ல கட்சி அலுவலகத்திற்கு வந்த பின்பு கட்சியினுடைய மாநில முக்கிய நிர்வாகிகளுடன் தனித்து ஒரு 45 நிமிடங்களுக்கு மேல விஜய் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக சந்தித்து அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து கூறுவதும் அதே போன்று அவர்கள் விஜயிடம் வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தனித்தனியான சந்திப்பு நடைபெற்று முடிந்த பின்பு விஜய் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில பேச இருப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன திட்டம் கட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து விஜய் பேசுவார் என்று தெரியப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தும் அதே போன்று வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பணிகளை செய்ய வேண்டும், மறுபுறம் எம்எல்ஏக்கள் கூட்டம், மற்றொரு புறம் ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில 2 வார காலம் கூட ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில 2 வார காலமும் இங்கேயே தங்க வைப்பதற்கான அந்த திட்டப்பட்டிருக்கா? இல்ல, ஆளுநரிடம் கடிதத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர்ல மெஜாரிட்டி காட்டுவதற்கான காலம் தான் 2 வாரங்கள் என்பது கேட்டிருக்கிறது. எனவே அது ஆளுநரிடம் அதற்கு முன்பே அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை காட்டுவதற்காக மட்டுமே 2 வார கால அவகாசம் கேட்டிருக்கிறதே தவிர முதலமைச்சராக எந்த நேரத்திலும் கூட விஜய் பொறுப்பு இருக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளை நேற்றே தொடங்கி இருக்கிறாங்க. நேற்று நள்ளிரவுல நேரு உள்விளையாட்டரங்களை இதற்கான ஆய்வு பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்றுள்ளது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் 2-3 நாட்கள் தற்போது இங்கே தங்க வேண்டும் என்பதான அறிவுரைகள் மட்டுமே தான் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மூலமாக எந்தெந்த கட்சிகளுடன் இணைந்து இந்த ஆட்சியை அமைத்தால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து ஆட்சியை நடத்த முடியும் என்பது குறித்தான கருத்துக்களை விஜய் கேட்டிருக்கிறார். அதே போன்று நேற்று ராகுல் காந்தி பேசும்போதே அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களை விஜயும் ராகுல் காந்தி நேரடியாகவே தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க. தற்போது இந்த விவகாரங்கள் அனைத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விரிவாக தெரிவிக்கவே விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். தற்போது தனித்தனியாக அவர்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் சந்தித்து பேச இருக்கிறார். விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.